நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்கிட்ட பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 992வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்குறேன், இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சாச்சு. எனக்கு நான் இருக்கிறது இல்லை. அதை பட் இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து இந்த என்னுடைய சிஷுப்பையன் கௌஷிக்கு மேடி ரெக்வஸ்ட் இந்த மார்னிங், மாமா நீங்கள் வந்து பேசுங்க குருவே, இந்த மாதிரி முருகரை பற்றி பேசுங்க இன்னைக்கு அப்படின்னு இப்போ ரெக்வஸ்ட் பண்ணி பெரிய மெயிலே போட்டிருந்தான். ஸோ ஐ தாட் ஆஃப் அட்லீஸ்ட் அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, சஷ்டியில் முருகரை பற்றி பேசாமல் யாரை பற்றி பேச போகிறோம்? நான் படித்ததெல்லாம் திருத்தணியில் தான் படித்தேன். எவ்ரி வீக் வி யூஸ்ட் டு கோ ஆஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. 365 படி திருத்தணி மலைக்கு 365 படியை ஏறி தான் எனக்கு போவோம். அதில் சுல்தான் பாயோட பையன் என்னுடைய ஆத்ம ஸ்நேகிதவன், முஸ்லீமு, இப்போ இமாமா இருக்கான் திருத்தணியில். அவனும் வருவான் முருகர் கோவிலுக்கு வந்து விபூதி அணிவான். என் குருவாத்தில் வந்து வெள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச் உயரம் இருக்கும். அது ப்ளஸ் வெள்ளி தேவசேனா ஒரு 7 இன்ச்சஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து எ முஸ்லீம் லேடி எஸ் ஹூ யூஸ் டு பார்ட்டிசிபேட் அண்ட் எவ்ரி டியூஸ்டே பூஜைக்கு வரவும் கொரட்டூரில் இருக்கா அந்த அம்மா. பர்த்தா போட்டு தான் வருவோம். பர்த்தாவை கைட்டு வச்சுட்டு உள்ள வந்து பொய்யா கலந்துவோம். முஸ்லீமுக்கு சுப்பிரமணியத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. அவள் வாங்கி வச்சா அம்மாவுக்கு சொல்லி, நான் ஐ வாண்ட் டு கிஃப்ட் யூமா என்பது சுப்பிரமணிய விக்கிரகம் வந்து இதில் கும்பகோணத்துலேருந்து வரவழைச்சி கொடுத்தா. அப்போ அங்கே அம்மா காமிச்சிருக்காங்கிட்ட அதை நல்லா அழகாக முக்கு மரம் கூட உயராக இருக்கும். இதுலேயும் விளக்கு கடையிலையும் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் அவள் வந்து நிறைய முருகர் இது வச்சுருக்கா. ஒரு இடத்துலேயே நீங்கள் இவ்வளோ முருகர் சிலையெல்லாம் பார்க்குறது வெரி ரேர். அவகிட்ட தான் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ஷீ இஸ் ஹேவிங் வெரி குட் கலெக்ஷன். பஞ்சலோகம் வச்சுருக்கா, பித்தளையும் வச்சுருக்கா, செப்பு வச்சுருக்கா, எல்லாமே வச்சுருக்கா. அவள் பார்க்கலாம். வேலும் வச்சுருக்கா. சில பேர் வந்து முருகரை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் வேல் தான் வச்சு பண்ணுவாள். அவளுக்கு பண்ணுறா. பின்னாடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி நிறைய பேர் போயிருக்கா. திருச்செந்தூருக்கு இந்த சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்கும் இந்த சஷ்டி விரதம் இருக்குது. அங்கேயே ஒரு வாரம் தங்குவா. அது இதில் வந்து பார்க்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சுப்பிரமணிய ஸ்துதி மஞ்சரின்னு ஒரு புத்தகம் வாங்கினேன் கிரி ட்ரேடிங்கில். இது ராமநாமா பப்ளிகேஷன்ஸு. அவள் விஸ்வாம்பரத்தில் இருக்கு இல்லையா, மூர்த்தி ஸ்ட்ரீட்டில் அவள் போட்ட புக்கு பெரிய. இதில் என்ன விசேஷம்னா, பலவிதமான சுப்பிரமணிய சஹஸ்ரநாமம், அந்த ஈசானன் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாத மகோரம், அந்த பஞ்ச பிரம்மத்துக்கு உண்டான அந்த 5 விதமான சஹஸ்ரநாமங்கள் இருக்குது, ஒவ்வொன்று தனித்தனியாக. அப்புறம் வந்து வேறு இதெல்லாம் இருக்குது. சுப்பிரமணிய மந்திரங்கள், குக மந்திரங்கள் தனியாக போட்டிருக்கா. இதில் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறது வந்து ஒன்லி ஃபியூ மந்த்ராஸ். ஏன்னா வீடியோவில் எல்லாத்தையும் போட முடியாது. சோடச நாமாவளி இருக்குது. சுப்பிரமணிய சோடச நாமாவளி, குக சோடச நாமாவளின்னு. சோடசனா 16 நாமாவளி. இது திருத்தணி முருகிறது. 2 கையோடு இருக்கும் மூலவர். ஒன்று வந்து ஒரு கையில் சக்தி வேல் வச்சுருக்கோம், ஒரு கையை தூக்கி இடுப்பில் வச்ச நம்பர் இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிறது இந்த ஞான வேல். இது பார்வதியால் கொடுக்கப்பட்ட வேல். இது ஞான சக்தி தரன் பேர். இது சிற்பியோட டிராயிங்கு. மூலஸ்தானம் ஒரு பக்கத்தில் வெள்ளி தேவ யானை வந்து மெட்டலில் தான் இருக்கும். இங்கே தனித்தனி சன்னதி இருக்கும். வெள்ளி தேவ யானைக்கு தனி சன்னதி இருக்குங்க. ஆனால் இந்த முருகர் வரத்துக்கு முன்னாடியே, மலை மேலே வரத்துக்கு முன்னாடி தணிகாசல மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வெள்ளி தேவயானையோட அள்ளி பேசியிருக்கேன் நான். பிரபாவளியோட கருங்கல்லையே இருக்கும். அது வந்து ஆத்தங்கரை ஓரத்த கோவில், பாறை மேலே ஏற்படுத்த கோவில், நந்தியாரும் ஓடுறது திருத்தணியில். அதில் அது அந்த ஆத்தங்கரை ஓர கோவில். வீரட்டானீஸ்வரர் அதுக்கு அந்த பக்கத்தில். இந்த பக்கத்தில் விஜயராக சுவாமி, அப்புறமா வந்து
ஆறுமுக சுவாமி கோவில் பேர். ஆக்சுவலாக தணிகாசலமூர்த்தி. ஆறுமுகத்தினுடைய மலை மேலே இருக்கிற இந்த ஆறுமுக சுவாமி இருக்கு இல்லையா, அதாவது பஞ்சலோக விக்கிரகம், இங்கே திருட்டு போயிடுச்சு ஒரு தடவை. அதனால் மலைக்கு எடுத்து போயிட்டான் அந்த விக்கிரகத்தை. பெருசு பிரம்மாண்டம், அது அசைக்கவே முடியாது. அது பிள்ளையார் பக்கத்தில் இருக்கும் திருத்தணி கோவிலில். ரொம்ப அழகான இது. சரி, திருத்தணி கோவிலில் வந்து நான் பல வருஷங்கள், கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸ், 12 ஒரு ஸ்கூலிங் முழுக்க அங்கே தான் பண்ணதுனால ஒரு 10-12 வருஷமாவது நான் போயிருப்பேன் கோவிலுக்கு ரெகுலராக. அப்புறம் வந்து பழைய பெயிண்டிங், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட். இதெல்லாம் வந்து வெரி ஓல்டு முருகா. அது இந்த மாதிரி படங்களே கிடைக்காது இப்போ. எங்காத்துலேயே ஒரு படம் வந்தது, அதெல்லாம் போயாச்சு. இது ரவிவர்மா பெயிண்டிங். ஆறுமுகத்தோட வெள்ளி மேயோட மயில் மேலே உட்காந்துருக்கார். இது ரவிவர்மா தான். இந்த வெள்ளி கல்யாண சுந்தரன்ற மாதிரி வெள்ளி அம்மையை மடியில் வச்சுட்டுருக்கார். குழந்தையாட்டம் இருக்கார், முருகே குழந்தையாட்டம் தான் இருக்கார். இது இன்னொரு இது, இந்த யானையை வச்சு பயமுறுத்தி வெள்ளி ஓடி வந்து கட்டிக்கிறாள்ல, அந்த சீன் அது. இது ஒரு பழைய படம். அந்த முருகரோட வலப்பக்கத்தில் இருக்குது வெள்ளியம்மை, இடப்பக்கம் தெய்வ யானை. இது ரொம்ப ரொம்ப பழமையான படம். அது எங்காத்துல இருந்த படம் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். அது வந்து ஒரு திண்டு மேல் நிற்கிற மாதிரி இருக்கும், நிறைய பூக்கள்லாம் இருக்கும். தேவேந்திர உடம்பெல்லாம் வந்து கண்களாகவே இருக்கும். ரொம்ப அழகான படம் அது. இப்போ தேடியே பார்த்தா கிடைக்கல அது. இது ஒரு போஸ்டர். ஸோ கம்மிங் டு இந்த சுப்பிரமணியரோட ஷோடச நாமாவளி பார்க்கலாம். நாமாவளி மட்டும் தான் பார்க்க போகிறேன். சுப்பிரமணிய நாமாவல்ய சுப்பிரமணிய ஷோடச நாம ஸ்தோத்திரம். ஓம் சேனான்யே நமக, ஓம் அக்னிபுவே நமக, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் தாரகாய நமக, ஓம் குணப்பிரியாய நமக, ஓம் ஷண்மாதுராய நமக, ஓம் பாகுலேகாய நமக, ஓம் கிருத்திகா பிரியபுத்திரகாய நமக, ஓம் பார்வதி புத்திராய நமக, ஓம் மயூரவாகனாய நமக, ஓம் ஸ்ரீமதி நமக, ஓம் குமாராய நமக, ஓம் கிரௌஞ்சதாரணாய நமக, ஓம் விஷாக்காய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் குகாய நமக. இந்த நாமாவளி 16. அடுத்து இன்னொரு ஷோடச நாமாவளி. அதில் வந்து ஓம் ஞான சக்தியாத்மனே நமக, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் அக்னி கர்ப்பாய நமக, ஓம் பாகுலேயாய நமக, ஓம் காங்கேய நமக, ஓம் சிரவணோத்பவாய நமக, ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் குமாராய நமக, ஓம் ஷண்முகாய நமக, ஓம் தாரகாந்தாய நமக, ஓம் சேனான்யை நமக, ஓம் குஹாய நமக, ஓம் பிரம்மச்சாரிணி நமக, ஓம் சிவதேட்சசே நமக, ஓம் கிரௌஞ்சதாரிணி நமக, ஓம் சிகிவாகனாய நமக. அடுத்து பிரஜா விவர்த்தனம் கார்த்திகேய ஸ்தோத்திரம். இது வந்து 3, 6, 9, 12, 14. இதில் 28 நாமாவளி இருக்கு. 3, 6, 9, 12, 14, 28. ஓம் யோகீஸ்வராய நமக, ஓம் மகாசேனாய நமக, ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் அக்னிநந்தனாய நமக, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் குமாராய நமக, ஓம் சேனானிய நமக, ஓம் சுவாமினே நமக, ஓம் சங்கர சம்பவாய நமக, ஓம் காங்கேயாய நமக, ஓம் தாம்பரசூடாய நமக, ஓம் பிரம்மச்சாரிணே நமக,
ஓம் சிகித்வஜாய நமக, ஓம் தாரகாராய நமக, ஓம் உமாபுத்திராய நமக, ஓம் கரோஞ்சாரயே நமக, ஓம் ஷடானனாய நமக, ஓம் சப்த பிரம்ம சமுத்திராய நமக, ஓம் சித்தாய நமக, ஓம் சரஸ்வதாய நமக, ஓம் சாரஸ்வதாய நமக, ஓம் குகாய நமக, ஓம் சனத்குமாராய பகவதி நமக, ஓம் போக மோட்ச பலப்பிரதாய நமக, ஓம் சரஜன்மனே நமக, ஓம் கணாதீச பூர்வஜாய நமக, ஓம் முக்தி மார்க கிருதே நமக, ஓம் முக்தி மார்க கிருதே நமக, ஓம் சர்வகாம பிரணயத்துரே நமக, ஓம் வாஞ்சிதாத் பிரதர்சனாய நமக. அது இந்த குக சோடச நாமாவளி வந்து இப்போ சொல்ல போயிடுது. ஓம் ஞானசக்திதராய நமக, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் தேவசேனாதிபதியே நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் கஜாரூடாய நமக, ஓம் சரகானன சம்பவாய நமக, ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் குமாராய நமக, ஓம் ஷண்முகாய நமக, ஓம் தாரகாந்தாய நமக, ஓம் சேனானிய நமக, ஓம் பிரம்மசாஸ்திரே நமக, ஓம் வள்ளி கல்யாண சுந்தராய நமக, ஓம் பாலாய நமக, ஓம் கிரௌஞ்சபேத்ரே நமக, ஓம் சிகிவாகனாய நமக. இது ஸோ இதை தவிர சுப்பிரமணிய ஏக பஞ்சாசன் நாமாவளி, அதாவது அகாராந்த ஷகாரம் தான் 51 எழுத்து. இந்த 51 எழுத்துக்கு நாமாவளி இருக்குது 51. இதோட சொல்லி இதை இது பிடிக்க போகிறாது. இந்த கவனிங்க. ஓம் அமரகேசாயே நமக, ஓம் அமராத்யாய நமக, ஓம் இந்திரபூஜிதாய நமக, ஓம் ஈஸ்வராய நமக, ஓம் உமாசுனவே நமக, ஓம் ஊர்த்வரேதசே நமக, ஓம் ரிஷிப்பிரியாய நமக, ஓம் ருணதாத்ரே நமக, ஓம் லுருவந்தாய நமக, ஓம் லுருஹந்திரே நமக, ஓம் ஏகநாகாய நமக, ஓம் ஐஸ்வர்யப்பிரதாய நமக, ஓம் ஓஜஸ்வினே நமக, ஓம் ஔத்பத்தே நமக, ஓம் அம்பிகாசுதாய நமக, ஓம் அக்ஷீண தேசதே நமக, ஓம் கமண்டலோதராய நமக, ஓம் கட்கஹஸ்தாய நமக, ஓம் காங்கேயாய நமக, ஓம் கண்டாவாணினே நமக, ஓம் நப்பிரியாய நமக, ஓம் சந்திரசூடாய நமக, ஓம் சந்தோமயாய நமக, ஓம் ஜகத்பவே நமக, ஓம் ஜஷகேதுர்ஜியே நமக, ஓம் ஞானமூர்த்தியே நமக, ஓம் டங்கஹஸ்தாய நமக, ஓம் டப்ரயாய நமக, ஓம் டம்பராய நமக, ஓம் டக்கா பிரியாய நமக, ஓம் நனகம்யாய நமக, ஓம் தத்வரூபாய நமக, ஓம் ஸ்தவவிஷ்டாய நமக, ஓம் தண்டபாணி நமக, ஓம் தனுஷ்பாணி நமக, ஓம் நகராந்திராய நமக, ஓம் பத்மஹஸ்தாய நமக, ஓம் பணிபுக்வாகனாய நமக, ஓம் பகூலசுதாய நமக, ஓம் பவாத்விஜாய நமக, ஓம் ஆசேனாய நமக, ஓம் ஐக்கியமூர்த்திய நமக, ஓம் ரமணியாய நமக, ஓம் லம்போதராஜுனாய நமக, ஓம் வசத்பவே நமக, ஓம் சரசம்பவாய நமக, ஓம் ஷண்முகாய நமக, ஓம் சர்வலோகேஷாய நமக, ஓம் ஹராத்மஜாய நமக, ஓம் லக்ஷப்பிரியாய நமக, ஓம் ஷமோஷேத்ராய நமக. இது 51 நாமாவளி. அகாராந்த ஷகாராந்தத்தை முடிச்சுட்டு இதில் என்ன இருக்குன்னா, முக்கியமாக இந்த ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட சுப்பிரமணிய புஜங்கம் இருக்குது. அது சரவணபவ மானச பூஜா சூத்திரம் இருக்குது, ஷண்முக புஜங்க ஸ்துதி இருக்குது, ஷண்முக பஞ்சரத்ன ஸ்துதி இருக்குது, சுப்பிரமணியம் கத்தியம் இருக்குது, கார்த்திகேய பஞ்சகம், ஓம் ஷீதராய விரசிதம், ஓம் ஸ்கந்தாஷ்டகம், ஓம் சுப்பிரமணிய மூலமந்திரஸ்தவ, ஓம் சரணபவ மந்திராஷ்டகம், ஓம் கார்த்திகேய அஷ்டகம், ஓம் கார்த்திகேய ஸ்தோத்திரம், ஓம் சுப்பிரமணிய லாபலம்ப ஸ்தோத்திரம், ஓம் ஸ்கந்தவேத பாதஸ்வ, ஓம் ஸ்கந்தலகரி, ஓம் சுப்பிரமணிய மங்கள ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய மங்களாஷ்டகம், ஓம் ஜெயஸ்கந்த ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய
கருணாமிர்தம், சுப்பிரமணிய ஆராதனம், சுப்பிரமணிய பூஜா கிரமம், இந்த மாதிரி பல விதமாக கவர் பண்ணியிருக்கேன். 5 சகசநாமம் வேறு இருக்கு. இது தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெள்ளி தேவசானைக்கு உண்டான அந்த நாமாவளிலாம் வேறு இருக்குது. ஸோ இது கட்டாயம் வாங்கிக்கலாம். 200 விலை வந்து 220. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. மகாபெரிவா ட்ரஸ்ட்டு, ஸ்ரீராமராம வங்கி. இது பேக் சைடு ரேப்பர், இது ஃப்ரண்ட் ரேப்பர். சுப்பிரமணியத்தை இது பண்ணாலே பயம் ஒன்று போயிடும். 2வது மனசை தைரியம் வந்துடும். ஸோ அதனால தான் சஷ்டியில் எல்லாமே விரதம் இருக்காது. பட் என்னாட்ட பேஷண்ட் வயசான வாழ முடியாது. அது கஷ்டம். கொஞ்சம் பாலுகள் மிச்ச வேலையெல்லாம் பண்ணாமல் இருந்தால் பண்ணலாம். அதை இல்லை திருச்செந்தூரில் போயிருக்கவ பச்சை பட்டினியே இருப்பா. அவள்லாம் பால் பழம் கோவிலில் கொடுக்கறது, அவள் கோவிலில் கொடுப்பா பாலெல்லாம். அதை வாங்கி குடிச்சிட்டு அதை ஏற்பா. பட் தே கேனாட் டூ எனி ஒர்க். அது அந்த மாதிரி எல்லாமே ஆற்றுல வேலையை பார்த்து அதே பண்ணுறது கஷ்டம் அது. ஸோ இந்த அதே மாதிரி சஷ்டி கவசம், இந்த நம்ம எப்பயுமே ஜென்ரலாக சூலமங்கலம் பாடுறது சொல்கிறோம் இல்லையே, அது அவளே வந்து 6 இடத்துக்கு 6 படை வீடுக்கு 6 கவசங்கள் இருக்குது. நார்மலாக தெரியாது நிறைய பேருக்கு. நம்ம ஒன்று தான் படிக்கிறோம். ஒவ்வொரு படை வீடுக்கும் ஒரு இது இருக்குது, தனி இருக்குது. அது ஐ ஹேட் த புக்கு, இம்மீடியட்டாக ஐ குட் நாட் ஃபைண்ட் இட்டு. அது எங்கே சொல்லி வச்சுக்கிறேன்னு தெரியல. அது வாண்ட் டு ஷோ இட் யூ. அதில் ரொம்ப அழகாக நான் சொல்கிறது, அதை வாங்கி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுது. அந்த காலத்தில் நான் படிச்சிருந்தேன், 6மே படிச்சிருந்தேன் ஒரு காலத்தில் நான். இது மனப்பாடமாக தெரியும். ஒரு சஷ்டி கவசம் மட்டும் ஜென்ரலாக படிக்கிறது, எல்லாம் படிக்கிறது அது மனப்பாடமாக தெரியும். இப்போ பிரயோகம் இனிமேல் தெரிஞ்சுக்கணும். நம்ம சோஸ்திரங்கள்னால் பிரயோகம் பண்ணாதான் வந்து அது மனசில் நிற்கும். அது இல்லைன்னா கொஞ்சமாக போயிடும். அது இதுவே தேவி உபாசனையே முதல்ல சுப்பிரமணிய உபாசனை ஆரம்பித்தாதான் கணபதி பால எல்லாம் ஆரம்பிப்ப சொல்லி சுப்பிரமணிய உபாசனை யார் பண்ணுறாலும் ஆட்டோமேட்டிக்காக பிற்காலத்தில் தேவி உபாசனையாக மாறுறதை சொல்லியிருக்கு. அதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சுப்பிரமணியக்கு விற்கிறாலாம் இல்லைன்னா வேல் வச்சு வழிபடலாம். வேல் வந்து தட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ். சின்ன வேல்லாம் கூட விற்கிறா, அது கூட ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம் அதை. ஸோ இந்த சுப்பிரமணியன்ற தெய்வம் வந்து காக்கும் கடவுள். ஈஸியாக இதில் மக்கள் மனசில் பூந்துடுறவர். மக்களும் வந்து ஒரு தைரியத்தோடு போராடக்கூடிய இது தன்மை வந்துடும் நமக்கு. ஸோ இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.